ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது நம்ம மீனா பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. இவங்க நம்மளை வீட்டில் தனியாக விட்டுட்டு என்ன வேலை பார்க்குறதுக்காக இன்னத்துக்கு போயிருப்பாங்க. வீட்டில் தனியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த நினப்பு கூட அவங்களுக்கு இருக்காது. இதே மாதிரி இனிமேல் எத்தனை நாள் நடக்க போகுதோ. நம்ம அந்த வீட்டில் இருந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். எல்லாருக்கிட்டையும் பேசி சிரிச்சுக்கிட்டு வீடு ஃபுல்லாக ஆட்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இங்கே நம்ம தனியாக இருக்கோம். இந்நேரத்தில் இவங்க எங்கே போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியல. வீட்டுக்கு வரட்டும் அப்புறம் இருக்குது இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. இன்னொரு சைடு ராஜி வந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் கதிர் வராங்க. என்ன ராஜி பயங்கர யோசனையில் இருக்க போல அப்படின்னு சொல்லவும், ஆமாம் கதிர், இங்கே அண்ணன் வந்திருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அண்ணனா? குமாரா வந்திருந்தாரு அப்படின்னு கேட்கவும், ஆமாம் அது கதிர், எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை அப்பத்தாவுக்கு இது பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்குது, இது 75வது ஃபங்க்ஷன், அதனால் என்னை கூப்பிட்றதுக்காக வந்திருந்தான் அப்படின்னு சொல்லவும், உன்னவா? பரவாயில்லையே, உன் அண்ணன் உண்மையாகவே திருந்திட்டான் தான் போல். என்னையும் அத்தையும் கூப்பிட்டுட்டு தான் போனான். அவன் எப்போவோ திருந்திட்டாங்க கதிர், எனக்கு அது எப்போவோ தெரியும். ஆனால் நாங்கள் 2 பேரும் போவோம், அதுக்கு பாண்டிய மாமாவுமே ஒத்துப்பார். ஆனால் என் சித்தப்பாவும் என் அப்பாவும் நாங்கள் அந்த வீட்டுக்கு போனோம் அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். நான் போனால் கூட அந்த அளவுக்கு எதுவும் பிரச்சனை வராது. அத்தை வந்தால் தான் ஏதாவது பெருசாக பிரச்சனை பண்ணி அத்தை மனசை கஷ்டப்படுத்திடுவாங்களோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். உடனே கதிர் இருந்துட்டு, சரி அங்கே போனால் எப்படியும் அம்மாவை அவங்க அவமானப்படுத்தி காயப்படுத்தி தான் அனுப்புவாங்கன்னு உனக்கும் தெரியும், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ராஜி. அப்படி இருக்கிறப்போ எதுக்காக போகணும், வேண்டா விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் சொல்லுவோம். இல்லை கதிர், நான் போய் தான் ஆகணும். கண்டிப்பாக நான் அப்பத்தாவோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போக தான் போகிறேன். ஆனால் அம்மாவை தான் இது அத்தையை தான் கூட்டிகிட்டு போக முடியுமா என்னன்னு தெரியல. போனால் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு சொல்லிட்டு தோணிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என் அப்பத்தாவுமே நான் சாவறதுக்குள்ள கோமதியும் இந்த குடும்பமும் எல்லாரும் ஒன்று சேர்ந்துடணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்களாம். ஆனால் அது நடக்குமா என்னன்னு தெரியல. பர்த்டே ஃபங்க்ஷனுக்காவது வரணும்னு சொல்லிட்டு அண்ணன் ஆசைப்படுறான். அண்ணனோட ஆசை மட்டும் இல்லை, அப்பத்தாவோட ஆசையுமே அதுதான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இப்போது நம்ம ராஜி சொல்கிறாங்க. இப்போது கதிர் இருந்துட்டு ஏதாவது பண்ணலாம் விடு, தனியாக பார்த்து கூட ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, கண்டிப்பாக அத்தையே நான் ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு போயே தான் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே கோமதி பயங்கர வருத்தத்திலே இருக்காங்க. இப்போ வரைக்குமே மீனா தனி கொடுத்தனம் போனதை அவங்களால ஏற்றுக்கவே முடியல. என்னமோ இழந்ததை மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம மீனா வந்து கோமதிக்கு கால் பண்ணுறாங்க. என்ன மீனா இந்நேரத்துக்கு கால் பண்ணியிருக்க, 11 மணி ஆகுது, இன்னும் தூங்கலையா நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஏன் மீனா அழுதுகிட்டே இருக்காத, சந்தோஷமாக இரு, தூங்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அத்தை நான் தூங்க முடியும், உங்கள் பையன் தான் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே நம்ம கோமதி வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க. என்னாச்சு, ஏன் தனியாக விட்டுட்டு போயிட்டான், ஏதாவது பிரச்சனையா, 2 பேரும் சண்டை போட்டிங்களா, நீ ஏதாவது அவனை சொன்னியாடி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பதட்டமாக கேட்கவும், ஐயோ அத்தை நான் எதுவுமே சொல்லலை அத்தை, நான் எதுவுமே சொல்லாததுக்கு முன்னாடியே அவங்க ஏதோ ஒரு வேலையாக போயிருக்குன்னு சொல்லி போனாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே வரல. ஃபஸ்ட் டைம் ஃபோன் பண்ணேன், எடுத்து நான் ஒரு வேலையாக இருக்கேன் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வச்சாங்க. திரும்பவும் கால் பண்ணேன், ஆனால் கால் அட்டன் பண்ணவே இல்லை. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அத்தை, இந்த வீட்டில் நான் தனியாக இருக்கேன், அதை கூட அவங்க யோசிச்சே பார்க்கல, என்ன வேலை அப்படி நைட் நேரத்தில் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம மீனா வந்து சொல்கிறாங்க. கோமதியுமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இந்த செந்தில் ஏன் தான் இப்படி பண்ணுவான், இதே வீட்டில் இருந்திருந்தா கூட குடும்பமாக சேர்ந்து எல்லாரும் சந்தோஷமாக இருந்திருப்போம். உன்னை தனியாக அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இந்நேரத்தில் தனியாக விட்டுட்டு எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. அதுக்கப்புறம் சரிம்மா மீனா, நான் வேணா கிளம்பி வரட்டுமாங்க அப்படின்னு சொல்லவும், ஐயோ வேண்டாம் அத்தை, நான் இருந்துப்பேன், ஓகே தான், ஆனால் என்ன ஒன்று தனியாக இருக்கனேன்றது தான், பரவாயில்ல அத்தை, நீங்கள் எனக்காக ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்கிறாங்க. இப்போ கோமதி இருந்துட்டு, மீனா பத்திரமா இருந்துக்கோ, நீ வேணால் சொல்லு, உடனே நான் கதிரை கூட்டிக்கிட்டு கூட இப்போ வரேன் அப்படின்னு சொல்லவும், ஐயோ வேண்டாத்த, நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க, நான் ஃபோன் பண்ணுறேன், ஏதாவது ஒன்றுனா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோன் பண்ணிவிடுவேன், நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க.
இன்னொரு சைடு இங்கே நம்ம செந்தில் வந்து பணத்துக்காக தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது அந்த சாப்பாடு செஞ்சவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆஃபீஸில் உள்ளவங்க பணமும் கேட்டிருப்பாங்க. ஏற்கனவே கடன் கொடுத்து வச்சுருந்தாங்களே அதெல்லாம் இப்போவே உடனடியாக வேணும். என் ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க, எனக்கு இப்போ பணம் தேவைப்படுது, தயவு செஞ்சு என் பணத்தை கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸில் உள்ள ஸ்டாஃப் வந்து நம்ம செந்தில்கிட்ட கேட்டிருப்பாங்க. ஏன்னா செந்தில் ஏற்கனவே நிறைய கடன் வாங்கி வச்சுருக்காங்க இல்லையா, அதில் வந்து ஒன்று அது. இப்போது பணத்தை புரட்ட முடியாமல் ரொம்பவே அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா மீனா கிட்ட சாப்பாடு செலவுக்கு காசு கேட்டே மீனா கொடுக்கல. எப்படியும் இதெல்லாம் சொன்னால் அவள் கோவப்படுவான்றதுக்காக தான் நம்ம செந்தில் வந்து மீனா கிட்ட சொல்லாமலே எங்கேயாவது பணம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு யாருமே பணம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் மிட் நைட் ஆகிடுச்சு, ரொம்ப லேட் ஆகிடுச்சு, மீனா தனியாக வேறு இருப்பா. ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம கோமதி வந்து கதிர்கிட்ட போயிட்டு, டே கதிர், மீனா ஃபோன் பண்ணாடா, உங்கள் அண்ணன் எங்கேயோ வெளியே போயிருக்கானா, இப்போ வரைக்கும் வீட்டுக்கு வரல, தனியாக இருக்குன்னு சொல்லி ஃபோன் பண்ணுறா, என்ன ஏதுன்னு கொஞ்சம் ஃபோன் போட்டு விசாரிச்சு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி கேட்குறாங்க. உடனே கதிருமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க. அம்மா நீங்கள் பதட்டப்படாமல் இருங்கம்மா, நான் ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்திலுக்கு வந்து கதிர் கால் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி என்னண்ணே எங்கண்ணே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை கதிரே ஒரு வேலையாக வெளியே வந்தேன், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லவும், அண்ணே என்னண்ணே இந்நேரத்தில் உனக்கு என்னென்ன வேலை இருக்குது, அங்கே அண்ணி தனியாக இருக்க மாட்டாங்களா, பயந்துக்கிட்டு இருக்க போகிறாங்க, அதுக்கப்புறம் ஏதாவது சண்டை எதுவும் வரப்போகுதுண்ணே, இந்நேரத்தில் இப்படி வெளியெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காத, நீ வீட்டுக்கு போனே, ஏதாவது பிரச்சனையாண்ணே, ஏதாவது பிரச்சனைனா சொல்லுண்ணே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ராகமாக இழுக்கிறாங்க. அண்ணே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குண்ணே, என்ன ஏதுன்னு சொல்லுண்ணே, இப்போது நீ எங்கே இருக்குன்னு சொல்லி நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயோ அதெல்லாம் வேண்டாம் கதிர், நான் பார்த்துக்கிறேன் விடுடா அப்படின்னு சொல்லவும், அண்ணே உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது நீ சொல்லுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம செந்தில் வந்து எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுடா அப்படின்னு சொல்லவும், பணமா அண்ணா எவ்வளோண்ணா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைடா நேற்று என் மாமனார் கூட பணம் கொடுத்தாங்க, அதெல்லாம் ஒரு செலவாக பண்ணிட்டேன், இப்போது அவசரமாக ஒரு 10,000 தேவைப்படுதுடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ணா என்கிட்ட 10,000 இருக்குண்ணே, நான் ஃபோன்லேயே அனுப்பி விடுறேன் பாருண்ணே, என்ன தேவைனாலும் நீ ஏதாவது அவசரம்னா கூட யூஸ் பண்ணிக்கோண்ணே, எனக்கு நீ மெதுவாக கூட கொடுண்ணே, கொடுக்காமலும் இருக்கலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லவும், இங்கே நம்ம செந்தில் இருந்துட்டு, டே கதிர் கண்டிப்பாக நான் பணத்தை கொடுத்துருவேன்டா, அடுத்த மாதம் சம்பளம் வரட்டும் கண்டிப்பாக கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிண்ணே நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பி போனேன், அங்கே அண்ணி தனியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம செந்திலுமே சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே கோமதி என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்கவும் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இப்போது கோமதி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என்னம்மா எதுக்காக நீ இப்போ அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது ஒன்றும் இல்லைடா, இந்த செந்தில் இப்படி பொறுப்பு இல்லாமல் அங்கெங்கன்னு சுற்றிக்கிட்டு இருக்கான், மீனா வேற தனியாக வீட்டில் இருக்கா, காலம் ரொம்ப கெட்டு போய் கிடக்குடா, இந்த செந்தில் ஏன் தான் இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கான்னு தெரியல, நம்ம வீட்டிலே மீனா இருந்திருந்தா கூட சந்தோஷமாக இருந்திருப்பா, பாதுகாப்பாகவும் இருந்திருப்பா, இப்போது எங்கேயோ ஒன்று அவளை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டு இவன் பாட்டுக்கு நைட் டைமில் எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருந்தா அவன் மனசு என்னத்துக்கிட்ட ஆகும், அவள் தனியாக இருக்கிறப்ப பயம் பதட்டம் இருக்க தானே செய்யும், எதுக்காகடா இந்த செந்தில் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், தனி கொடுத்தனும் போயிட்டான், பொறுப்பா பொண்டாட்டியை பார்த்துக்க தேவையில்லையா, இந்நேரத்தில் ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கான், பாவம் மீனா அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே கதிர் எடுத்துட்டு, அதான் நான் சொல்லிட்டேன்லம்மா, அண்ணன் கிளம்பி போதான், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லவும், அம்மா எதுக்காண்டா பணம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் என்ன எதுன்னு தெரியலம்மா, எனக்கு தேவை இருந்ததுன்னு சொல்லி கேட்டுச்சு அண்ணன், அதனால தான் பணம் அனுப்பிவிட்டேன், அதெல்லாம் நீ அது இதுன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட எதுவும் சொல்லாத, உன் மனசை போட்டு குழப்பிக்காத, போயிட்டு படுத்து தூங்கு, எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும், நம்ம கோமதி இருந்துட்டு, டே கதிர் நாளைக்கு காலையிலேயே போயிட்டு மீனாவை பார்த்துட்டு வந்துடலாமாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரிம்மா காலையிலே போகலாம், இப்போ நீ போய் படுத்து தூங்கு போ, அப்பாவுக்கு எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து சொல்கிறாங்க. இங்கே கோமதியுமே போய் படுக்கிறாங்க, ஆனால் தூக்கமே வர்றது கிடையாது, ரொம்ப நேரம் முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம செந்திலுமே வீட்டுக்கு வராங்க. செந்திலை பார்த்ததுமே பயங்கரமாக கோவப்படுறாங்க மீனா. இங்கே பாருங்கள், இந்நேரத்துக்கு எங்கே போயிருந்தீங்க, எனக்கு தூக்கமே வரல தெரியுமா, இம்புட்டு நேரமாக உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன், அப்படி என்னங்க இந்நேரத்தில் உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனா, அது வந்துன்னு சொல்லி
சொல்லிட்டு என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் திக்கி தடமாறிக்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்க, எதுக்காக இந்நேரத்துக்கு போனீங்க? இப்படி என்னை தனியாக கஷ்டப்பட வைக்கிறதுக்காக தான் நீங்கள் தனி கொடுத்தனும் கூட்டிகிட்டு வந்தீங்களா? ஐயோ கடவுளே! அதாவது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாளே இப்படின்னா, இன்னும் போக போக நான் இன்னும் என்னெல்லாம் கொடுமையை அனுபவிக்கிறதுக்கு இருக்கேன்னு எனக்கு தெரியல. அந்த வீட்டில் இருந்திருந்தாவது அத்தை கூட, ராஜி கூடன்னு சொல்லிட்டு எல்லார் கூடயும் சந்தோஷமாக இருந்திருப்பேன். நான் தனியாக இருக்குன்ற ஃபீலே அந்த பயம் ஏதாவது நமக்கு நடந்துருமா அப்படின்ற பயமே இல்லாமல் ரொம்பவே பாதுகாப்பாக அந்த வீட்டில் இருந்திருப்பேன். ஆனால் இப்போது அந்த பாதுகாப்பும் இல்லை, அந்த தைரியமும் எதுவுமே எனக்கு இல்லை. தனியாக இப்போது நான் தனி காட்டில் என்னை கொண்டு வந்து விட்ட மாதிரி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், ஐயோ மீனா இந்த அளவுக்கு நீ பயப்பட வேண்டியது இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனா, ஒரு வேலை விஷயமா போயிருந்தேன். இங்கே பாருங்கள், இந்நேரத்தில் என்னங்க வேலை? என்ன யாராவது செட்டப் இது வச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நம்ம செந்தில் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. மீனா என்ன மீனா அந்த அளவுக்கு யோசிக்கிற? உன்னை தவிர நான் வேறு எந்த பொண்ணையுமே ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் மீனா, அப்படியெல்லாம் என்றைக்குமே என்னை தப்பு கணக்கு போட்டுறாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்காகங்க இம்புட்டு டைம் ஆச்சு? அதுவும் ரீசன் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. செந்தில் வந்து மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க, என்ன சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து மீனா, அதான் என் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும், உடனே வாடா, வண்டி எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னான். சரி நானும் ஒரு ஆட்டோவை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிவிட்டு வந்தேன். வேறு எதுவும் இல்லை மீனா அப்படின்னு சொல்லவும், ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட மறைக்கிற மாதிரி இருக்கு மீனா, உண்மையாவே எந்த விஷயமும் நான் உங்ககிட்ட இருந்து மறைக்கல மீனா, என்னை நம்பு மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக இங்கே மீனாவை சமாதானம் செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையிலேயே நம்ம மீனா வந்து ஒரு 7 மணிக்கு எழுறாங்க. 7 மணிக்கு எழுந்ததுமே அத்தை காஃபி அத்தை அப்படின்னு சொல்லவும், பக்கத்தில் நம்ம செந்தில் வந்து அப்போ தான் முழிக்கிறாங்க. எங்கே அத்தையை கூப்பிட்ற மீனா, நீ தான் காஃபி போடணும் போ அப்படின்னு சொல்லவும், உடனே மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், என்னாலலாம் காஃபி போட முடியாது, நீங்கள் தானே தனி கொடுத்துன்னு கூட்டிகிட்டு வந்தீங்க, நீங்களே காஃபி போடுங்க, சாப்பாடும் நீங்கள் தான் செய்யணும், சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போங்க, நானும் வேலைக்கு கிளம்பி போவேன், எல்லா வேலையும் என்னாலலாம் செய்ய முடியாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே செந்திலுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. சரி காஃபி தானே அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மீனா பால் காய வச்சு காஃபி பொடி போட்டு சர்க்கரை போட்டு காஃபி போகிறதுக்குள்ளேயே எனக்கு போதும்னு இருக்குது மீனா, நீயே போட்டு கொண்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லவும், இருக்கா உங்களுக்கு டென்ஷனாக இருக்கா? அதுக்கு நான் அந்த வீட்டிலே இருந்திருப்பேன்ல, தனி கொடுத்தனம் போகலாம், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே கூட்டிகிட்டு வந்தீங்க. இப்போது என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்கோ? காஃபி போகிறதுக்கே இப்படி சலிக்கிறீங்க, இன்னும் சாப்பாடு செய்யணும், இன்னும் மற்ற செலவு இருக்குது, தனி கொடுத்தனம் போயிட்டா எம்புட்டு பொறுப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா உங்களுக்கு தெரியும். சின்னதாக காப்பி போகிறதுக்கே உங்களால் முடியல, தனி கொடுத்தனம் வந்து எல்லா பொறுப்பையும் நீங்கள் தாங்கி கிழிச்சிட்ட மாதிரி தான் போச்சு எல்லாம். திரும்பவும் அசிங்கப்பட்டு தானே நீங்கள் நிற்க போகிறீங்க. உங்களால் குடும்பத்தை தனியாக நடத்த முடியலன்னு சொல்லிட்டு திரும்பவும் மாமா அத்தை காலில் போய் தான் நீங்கள் விழ போகிறீங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கிளம்பி போயிடுறாங்க. என்ன மீனா சமைக்கலையா, நீ பாட்டுக்கு போகிற? ஆமாங்க, நான் ரெடியாகி கிளம்பி நான் ஆஃபீஸ்க்கு போயிடுறேன், எனக்கு சாப்பாடே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ரெடியாகி கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. இங்கே செந்திலுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. என்ன நம்ம லைஃபு இப்படி போகுதே, கோட்டர்ஸ்க்கு வந்தால் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்குன்னு பார்த்தா என்னென்னமோ நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க. இப்போது நம்ம கோமதி காஃபி போட்டுட்டு மீனான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே மயில் வராங்க. என்னத்த, அதான் மீனா தான் தனி கொடுத்தனும் போயிட்டால, மீனான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்ன எங்கள் பேரெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கே வராதான் அத்தை அப்படின்னு சொல்லவும், ஐயோ அப்படி இல்லைம்மா, ஏதோ ஒரு ஞாபகத்தில் அவள் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டேன், அவள் தான் போயிட்டால, எனக்கு அது ஞாபகத்துக்கே இல்லை, அவள் வீட்லேயே இருக்கிற மாதிரி தோணிக்கிட்டு இருக்கு. சரி இந்தா காஃபி கொண்டு போயிட்டு எல்லாருக்கும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு மயில் கிட்ட கொடுக்குறாங்க. உடனே சுகன்யாவை கோமதி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே சுகன்யாவுமே வராங்க. சொல்லுங்க அத்தாச்சி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைம்மா, மயிலுமே கடைக்கு கிளம்பி போவா, மயில் கடைக்கு போகிறதுனால உன் அண்ணனுக்குமே ரொம்ப ஒத்தாசையாக இருக்கான், அதனால் அவள் வேலைக்கு அதாவது கடைக்கு கிளம்பி போயிடுவா. அதே மாதிரி ராஜுமே ஆஃபீஸ்க்கு போயிடுவா, ட்ராவல்ஸ் ஆஃபீஸ்க்கு. நம்ம மட்டும்தான் சமைச்சாகணும், வாமா கூட மேடை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, சமைச்சு முடிச்சிடலாம் சரியா, காலையிலுக்கு மட்டும் சாப்பாடு செஞ்சுருவோம், திரும்ப மத்தியானத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே சுகன்யாவுக்கு பயங்கரமாக கடுப்பேறுது. மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, என்ன இந்த அத்தாச்சி நம்மளை இந்த
வீட்டோட வேலைக்காரி ஆக்கிடும் போல இருக்கு. மயிலுமே உஷாரா நழுவி கடைக்கு போயிட்டா. ராஜியுமே டிராவல்ஸ் ஆஃபீஸ்க்கு போயிடுறான். இப்போ மீனாவும் ஏதோ கூட மாட ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. அவளும் தனி கொடுத்துன்னு போயிட்டா. இப்போ எல்லாரும் ஒவ்வொரு வேலையை போயிட்டாங்க. நம்ம மட்டும் இந்த வீட்டோட வேலைக்காரியாக இருக்கணுமா? கடையில் நம்ம புருஷன் வேலை செஞ்சு வேலைக்கார மாதிரி அடிமை மாதிரி நடத்துகிறாங்க. வீட்டில் உள்ள எல்லா வேலையும் நம்ம செய்கிறோம். இந்த உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, ஏய் சுகன்யா, என்னம்மா யோசிச்சுட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இதோ அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன்லேயே நம்ம சுகன்யா வந்து இருக்கிறாங்க. எப்படா இந்த வீட்டை விட்டு தனி கொடுத்துன்னு போயிட்டு தனியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க மனசுக்குள்ளேயே. சுகன்யா கிட்ட நம்ம கோமதி, என்ன சுகன்யா, நான் அந்த காயை எடுத்து கட் பண்ண சொன்னேன், நீ என்னடானா பயங்கர யோசனையில் இருக்க, சீக்கிரமா டைம் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோ அத்தாச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாங்குன்னு சமையல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சுகன்யா மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. டக்குன்னு வெளியே நம்ம கோமதி கிட்ட கேட்க முடியல. இவங்க எல்லாருக்கும் 10-20 பேர் இந்த வீட்டில் இருக்காங்க. எல்லாருக்கும் சமைச்சு ஆக்கி கொட்டிக்கிட்டு தொடச்சிக்கிட்டு வீட்டை க்ளீன் பண்ணிக்கிட்டு துணி துவைச்சிக்கிட்டுன்னு சொல்லிட்டு மொத்த வேலையும் நம்ம தான் இனிமேல் செய்ய வேணும் போலவே. இம்புட்டு வேலையை நம்ம வீட்டில் செய்கிறதுக்கு பதிலாக ஏதாவது மளிகை கடையில் செஞ்சால் கூட வருமானமாச்சு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுகன்யா வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சுகன்யா இருந்துட்டு, சரி அத்தாச்சி, நான் எல்லா காயும் கட் பண்ணி வச்சுட்டேன், நீங்கள் செஞ்சுருங்க, நான் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். என்னம்மா காலையிலேயே ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்கிறேன், இன்னும் வேலையே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எல்லாமே செஞ்சு வச்சிடுறாங்க. இப்போது வீடெல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணிடுறாங்க. ஒட்டடை அடித்து டெய்லியுமே துடைப்பாங்க, அதனால் தொடச்சும் விட்டுறாங்க. மொத்த வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போது நம்ம கோமதி இருந்துட்டு, சுகன்யா எல்லா சாப்பாடையும் எடுத்துகிட்டு வந்து வைமா, எல்லாம் சாப்பிட வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது பாண்டியன், நம்ம அரசி, மயில், அதுக்கப்புறம் சரவணன், பழனின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்றதுக்காக உட்கார்றாங்க. இப்போது நம்ம சுகன்யா வந்து நினைக்கிறாங்க, பாண்டிய அண்ணன்கிட்ட நம்ம மனசில் பட்டதை பட்டுன்னு பேசிடலாம், என்னதான் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி துணிச்சலாம் இங்கே பாண்டியன்கிட்ட, அண்ணன் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா, என்னன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்துண்ணே, நான் கேட்டால் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே, மனசில் பட்டதை நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கேளுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்துண்ணே, இது செந்தில் வந்து புதுசாக வீட்டுக்கு போனால் அவங்கவுங்க சைட்லேருந்து கதிரும் சரி, அதுக்கப்புறம் ஏன் சரவணன் தம்பி கூட சரி, எல்லாருமே அவங்கவுங்க சைட்லேருந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. ஏன் நீங்கள் கூட தான் பணம் கொடுத்துட்டு வந்தீங்க, ஆனால் நான் என் புருஷன் ஒன்றுமே கொடுக்கல, அவங்கக்கிட்ட ₹1 இல்லை. அவங்க ஏதோ தனியாக எங்கேயாவது வேலைக்கு போயிருந்தா கூட அவர்கிட்ட பணம் இருந்திருக்கும். அந்த பணத்தை வச்சு எங்கள் சார்பில் நாங்களும் ஏதாவது செந்தில் தம்பிக்கும் மீனாவுக்கும் வாங்கி கொடுத்துருப்போம். ஆனால் அவங்கக்கிட்ட தான் ₹1 இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்லவும், இப்போ என்னப்பா சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே கோமதியுமே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சுகன்யா இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பலை, நேரடியாகவே பேச வரேன். ஆமாம், நேற்று என் புருஷன் பழனி உங்ககிட்ட பணம் கேட்டாங்களாமே, இது செந்திலுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு, நீங்கள் பணத்தை கொடுத்துருக்கலாம்ல, ஏதோ வசனமெல்லாம் பேசுனீங்க, அவனுக்கெல்லாம் எதுக்கு, அவன் பண்ணுற வேலைக்கு அவனுக்கு வேற கிஃப்ட் வேறவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என் புருஷனை அசிங்கப்படுத்திட்டீங்க. மறுநாள் நீங்களே வந்து மீனா கிட்ட பணத்தை எடுத்து கொடுத்துட்டு வரீங்க. அப்போது நீ உங்களுக்கு ஒரு நியாயம், என் புருஷனுக்கு ஒரு நியாயமா? என் புருஷனை எல்லாருமா சேர்ந்து அடிமை மாதிரி நடத்துறது எனக்கு நல்லாவே தெரியுதுண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, சுகன்யா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க, புதுசாக நீ ஏதாவது பிரச்சனை கிளப்பலாம் நினச்சிக்கிட்டு இருக்கியாம்மா அப்படின்னு சொல்லவும், என்ன அத்தாச்சி, நியாயத்தை கேட்டால் உங்களுக்கு பிரச்சனை மாதிரி தோணுதா? அப்போது என் புருஷனை நீங்கள் எல்லாரும் எம்பிட்டு வேணாலும் அசிங்கப்படுத்துவீங்க, அவமானப்படுத்துவீங்க, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க வேணால் சும்மா இருக்கலாம், ஆனால் என்னால் சும்மா இருக்க முடியாது அத்தாச்சி. பாவம், அவங்க நாள் ஃபுல்லாக அம்புட்டு வேலை பார்க்குறாங்க. அந்த கடையில் உள்ள முக்கால்வாசி வேலையை என் புருஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அப்படி இருக்கிறவருக்கு ஒரு 1000-500 கையில் இருக்கட்டுமேன்னு சொல்லி கொடுத்து வைக்க மாட்டீங்க. ஏதோ 1ஆம் கிளாஸ் பிள்ளைக்கிட்ட கூட ₹1-2 சாக்லேட் வாங்கிறதுக்காக இருக்கும். ஆனால் இவங்க கிட்ட அந்த ₹1 கூட கிடையாது. கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்தே இது வரைக்கும் அவங்க என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிருப்பாங்களா? ஏதாவது ஸ்வீட்டோ இல்லை பூவோ இல்லை ஏதாவது ஒரு சாக்லேட் கூட வாங்கிட்டு வந்திருப்பாங்களா? வாங்கிட்டு வரத்துக்கு அவர்கிட்ட பணம் இருக்கணும்ல. ஆனால்
வேலை மட்டும் வாங்குறீங்க, அவர்கிட்ட ₹1 பணம் கொடுக்குறீங்களா? இதெல்லாம் கேட்டால் நான் கெட்டவளா? இங்கே பாருங்கண்ணே, எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கலண்ணே. இத்தனை நாளாக ஏதோ அப்படி இருந்துட்டேன். பணமோ சரி பணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மரியாதையுமே இல்லை. என் புருஷனுக்கு மட்டும் யாரும் எதுவுமே மரியாதை கொடுக்கறது கிடையாது. நான் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நானும் என் புருஷனும் இந்த வீட்டை விட்டு கிளம்பலான்னு இருக்கோம். எங்கள் வீட்டுக்கே போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம கோமதி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இங்கே நம்ம பாண்டியனுமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னப்பா சுகன்யா, நீ உன் மனசை அப்படி தப்பு கணக்கு போடாதப்பா. நான் எப்போவுமே பழனியை மரியாதை தான் நடத்துகிறேன். அவன் என் வீட்டில் ஒருத்தவன். அவனும் இந்த வீட்டில் ஒரு ஆள் தானே. அவனுக்கான மரியாதை கிடச்சிக்கிட்டு தானேப்பா இருக்குது அப்படின்னு சொல்லவும், என்ன அண்ணன், நீங்கள் நியாயமாக பேசுகிற மாதிரியே பூசி மழுக்கிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி என் புருஷனுக்கெல்லாம் இங்கே யாரும் மரியாதை கொடுக்கறது கிடையாது. மூட்டை தூக்குறதுக்கும் வீட்டோட மொத்த வேலையும் கடையோட மொத்த வேலையும் செய்யறதுக்காக மட்டும்தான் என் புருஷன் இருக்காரே தவிர மற்றபடி அவருக்குன்னு நீங்கள் யாருமே மரியாதை கொடுக்கறது கிடையாது. இதை எல்லாத்தையுமே நான் எத்தனையோ இடத்துல பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம பாண்டியன் இருந்துட்டு, என்னப்பா சுகன்யா, என்ன இப்போது மாதம் மாதம் அவனுக்கு பணம் கொடுக்கணுமா நான் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ வேண்டவே வேண்டாண்ணே, நீங்கள் பணமும் கொடுக்க தேவையில்ல, ஒன்றும் வேண்டாம். என் புருஷனை என் கூட எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே அதுவே போதும் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம சுகன்யா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, என்னடி என்ன சுகன்யா, என் தம்பியை என்கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிடலான்னு பார்க்குறியா? இந்த வீட்டை விட்டு அவனையும் தனி கொடுத்தனும் கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். இப்போ தான் செந்தில் அப்படி ஒரு வேலையை பண்ணால் இப்போது நீ வில்லங்கத்தை ஆரம்பிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கேட்குறாங்க. சுகன்யா இந்த அளவுக்கு பேசியிருக்காங்க இல்லையா, இதை பார்த்துக்கிட்டு கூட நம்ம பழனி வந்து எதுவுமே பேச கிடையாது, சைலண்ட்டாக தான் இருக்காங்க. ஏன்னா சுகன்யா பேசுகிறது அத்தனையுமே கரெக்டு அப்படின்ற மாதிரி. இப்போது பாண்டியன் இருந்துட்டு, என்ன பழனி, சுகன்யா இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு நீ எதுவுமே பேசாமல் இருக்க, என்னடா உனக்கு யாரும் நாங்கள் மரியாதை கொடுக்கறது இல்லையா அப்படின்னு சொல்லவும், இல்லை மச்சான், நீங்களோ அக்காவோ இல்லை வீட்டில் உள்ள எல்லாரும் மரியாதை கொடுக்க தான் செய்கிறீங்க. இத்தனை நாளாக அந்த மரியாதை அது இதனால நான் எதுவுமே கவனிச்சது கிடையாது. ஆனால் முந்தா நேற்று மயிலோட அப்பா என்னை ஒரு வேலைக்கார மாதிரி தான் நடத்தினாங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, இந்த வீட்டில் நம்மளை எல்லாருமே வேலைக்காரங்களாக தான் நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நானுமே அப்படி நினச்சதில்ல மச்சான். ஆனால் அவங்க என்கிட்ட வேலை வாங்கினாங்க பாரு, அதிலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போது நான் இந்த வீட்டோட வேலைக்காரன் அடிமைக்காரன் தான் அப்படி தான் எல்லாருமே பார்க்குறாங்க போல். வீட்டில் உள்ளவங்க எப்படின்னு தெரியல, வெளியில் உள்ளவங்க எல்லாருமே என்னை அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க போல். சுகன்யா பேசுகிறதில் எதுவுமே தப்பு கிடையாது, அவள் பேசுகிறது எல்லாமே உண்மை தானே. நேற்று முட்டையை பேக் பண்ணுறேன்னு முந்தா நேற்று முட்டையை பேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மயிலோட அப்பா வாங்கினாரு. ஆனால் அதை பேக் பண்ணவே தெரியல, அவர் கீழே போட்டு உடச்சிட்டாரு. உடனே மயில் என்னமோ சொல்லிச்சு, நான் போயிட்டு க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே அவங்க அப்பா இருந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ எல்லா வேலையும் பார்க்குறல்ல பழனி, இந்த வேலையும் பார்த்துட்டு வா, தொடச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. துடைக்கிறதால எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவங்க என்ன ஒரு வேலைக்கார மாதிரி தான் நடத்தினாங்க. அப்போது என்ன தெரியுது இதிலேருந்து, நம்ம வந்து எவ்வளோ க்ளோஸாக இருக்கிறோங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே நான் வேலைக்கார மாதிரி தான் தெரியுது, என்னை வேலைக்கார மாதிரி தான் நடத்துகிறாங்க மச்சான். சுகன்யா சொன்னது எல்லாமே 100க்கு 100 கரெக்டு தான் மச்சான். நீங்கள் கூட தான் என்கிட்ட சொன்னீங்க, அந்த செந்தில் வந்து திமிரெடுத்து போயிட்டு அப்படியெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு என்ன கிஃப்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க பங்குக்கு எல்லாருமே கிஃப்ட்டு கொடுத்தாங்க மச்சான். நீங்களுமே இது மீனாவுக்கு கொடுக்க தானே செஞ்சீங்க. அப்போது அந்த இடத்துல நான் மட்டும்தான் அசிங்கப்பட்டு நின்னேன். ஏன் குழலி கூட தான் அவள் பங்குக்கு ஒரு மிக்சியோ கிரைண்டரோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுத்தால, அப்போது நான் மட்டும் ஏன் மச்சான் அப்படி அசிங்கப்பட்டு நிற்கணும்? அவள் சொல்கிறதில் கரெக்டு தான் மச்சான், எனக்குமே இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பிடிக்கல மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி வந்து சொல்லிடுறாங்க. நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. டே பழனி, என்னடா பேச்சு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கோவமாக அடிக்கிறதுக்கு வரவும், உடனே இங்கே சுகன்யா முன்னாடி வந்து நின்று, இங்கே பாருங்கண்ணே, ஏன் முன்னாடியே என் புருஷனை அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. அவருக்கு இத்தனை நாளாக நீங்கள் கொடுத்த மரியாதையே போதும். இத்தனை நாளாக அவரோட உழைப்பை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்களே தவிர அவருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே செய்ய கிடையாது. தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. நாங்கள் எங்கேயோ ஒன்று போயிட்டு பொழைச்சிக்கிட்டு நாளைக்கு எங்களுக்கு புள்ளைய குட்டியோ பிறந்துச்சு அப்படின்னா அதுக்காக நாங்கள் சேர்த்து வைக்கணும், அதை பார்த்துக்கணும், அதை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு எக்கச்சக்கமான
செலவு எல்லாமே இருக்குது சரிங்களா. நாங்கள் ஒன்றும் சின்ன குழந்தைங்க கிடையாது, எங்களுக்குன்னு கல்யாணம் ஆயிடுச்சு, நாங்கள் ஒரு குடும்பமாக ஆயிட்டோம். எங்களுக்குன்னு எல்லாம் தேவை ஆசைன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குங்க அண்ணன். அதை ஏன் நீங்கள் நினச்சி பார்க்க மாட்டேங்கிறீங்க? கல்யாணம் இத்தனை நாள் ஆச்சு, எங்கேயுமே வெளியே போய் ஊரை சுற்றி பார்க்கல. இங்கே பாருங்கள், நீங்கள் ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கண்ணே. இங்கே பாருங்கள், என் புருஷனை மட்டும் நீங்கள் என் கூட அனுப்பி வைக்கல, அம்புட்டு தான். என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது, யாரையுமே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிடுறாங்க. நம்ம பாண்டியனுக்கு கோவம் வந்து சுகன்யாவை அடிக்க கை ஓங்கிடுறாங்க. உடனே இதை பார்த்த நம்ம பழனி பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்ன மச்சான், ஏன் முன்னாடியே என் பொண்டாட்டி அடிக்க போறீங்க? இங்கே பாருங்க, அம்புட்டு தான் மரியாதை. இந்த வீட்டில் இனிமேல் நான் இருக்க மாட்டேன், நானும் என் பொண்டாட்டியும் எங்கள் வீட்டுக்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனியும் சுகன்யாவும் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்காக பேக்கெல்லாம் எடுத்து எல்லாமே பேக் பண்ணிடுறாங்க. கோமதி பயங்கரமாக அழுகுறாங்க. ஐயோ கடவுளே, எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் தான் இப்படி புதுசாக பிரச்சனையை கொடுத்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பியா? உனக்கு கண்ணே இல்லையா? உன்னை நான் எம்புட்டோ கும்பிட்டு இருப்பேன்ல, ஏன் எங்கள் குடும்பத்தை இப்படி சுக்குநூறாக உடச்சி ஆளுக்கு ஒரு திசையாக அனுப்பி விடுற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, பழனி நான் பேசுனது எல்லாமே தப்பு தான், சுகன்யாவை கை நீட்டி அடிக்க போனதும் தப்பு தான், ஏதோ ஒரு கோவத்தில் அப்படி பண்ணிட்டேன். இங்கே பாருடா, நீ இந்த வீட்டிலே பிறந்து வளர்ந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலுடா, நீ என் மவன் தான்டா, என் புள்ள மாதிரிடா, தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போகாதடா பழனி அப்படின்னு சொல்லி சொல்லவும், உடனே சுகன்யா இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, சும்மா வாய் வார்த்தைக்காகலாம் பிள்ளை மகன் அப்படின்னாலாம் சொல்லி உறவு கொண்டாடாதீங்க. ஏன் உங்கள் பிள்ளையா இருந்திருந்தா இவங்களுக்குமே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருப்பீங்கள. இவங்க காலம் ஃபுல்லாக உங்கள் கடையிலேயே வேலை செஞ்சுக்கிட்டு உங்களுக்கே வேலை பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கணும். அதன் மூலமாக நீங்கள் சம்பாதிச்சு நீங்கள் மட்டும் செட்டில் ஆகணும். என் புருஷன் கடைசி வரைக்கும் பாக்கெட்டில் ₹1 கூட இல்லாமல் என் பொண்டாட்டி புள்ளன்னு கவனிக்காமல் அவங்க பாட்டுக்கு உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருந்தால் மட்டும் நல்லவங்க. அப்படி தானே? வேண்டவே வேண்டானே. அதான் சரவணனுக்கு எப்படியும் மளிகை கடையை கொடுத்துருவீங்க. இப்போது செந்திலுக்கு கூட ₹10,00,000 கொடுத்தீங்க வயலை விற்று. கதிருக்கு ட்ராவல்ஸ் ஆரம்பித்து கொடுத்துட்டீங்க. இவங்களுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்ன பண்ணீங்க? ஒன்றுமே பண்ணல. அவங்க கிட்ட இருந்து வேலையை மட்டும் தான் வாங்கிக்கிறீங்க. சாப்பிட்றதுக்கு கூட அவங்கள விடுறது கிடையாது. சாப்பிட்ற டைமில் கூட அவங்க உங்களுக்கு மூட்டை தூக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், என் புருஷன் இனிமேல் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாங்க. இங்கே பாருங்கள், என் கூட வரையிலா இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யா சொல்லவும், நம்ம பழனியுமே பேக்கை தூக்கிக்கிட்டு நேராக இப்போது அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க. இப்போது சக்திவேலும் முத்துவேலும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. உடனே அப்பத்தான் இருந்துட்டு, டே பழனி, இன்னைக்காவது உனக்கு பொழைக்கணும்னு சொல்லிட்டு புத்தி வந்ததேடா. எப்படியோ நீயும் நல்ல நிலைமைக்கு வந்துட்ட அப்படின்னா எனக்கு வேற ஒன்றும் கவலை இல்லைடா. 2 குடும்பமும் ஒன்று சேரணுன்றது தான் என்னுடைய ஆசையே. எப்படியோ நீயும் நல்லபடியாக பொழைக்கலான்னு சொல்லிட்டு நல்ல புத்தியோடு வந்திருக்க. டே சக்தி, டே முத்து, 2 பேருமா சேர்ந்து பழனிக்கு ஒரு நல்ல பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருங்கடா. அவங்க 2 பேரும் நல்லபடியாக வேலை செஞ்சு உழைச்சி முன்னேறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சுகன்யா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆமாத்த, கண்டிப்பாக நாங்கள் 2 பேரும் கஷ்டப்பட்டு உழைச்சி நல்ல நிலைமைக்கு வருவோம். ஒரு பிஸ்னஸை மட்டும் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னடி இப்படி யாரோ ஒருத்தி மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்க? உனக்கு பண்ணாமல் அவங்க தம்பிங்களுக்கு பண்ணாமல் அவங்கெல்லாம் எங்கே போக போகிறாங்க? ஒரு நல்ல தொழிலை ஆரம்பித்து தான் கொடுக்குவாங்க அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம சக்திவேல் இருந்துட்டு, டே பழனி, நல்ல புத்தி வந்திருக்குடா. சரி, உனக்கு என்ன தொழில் செய்யணும்னு ஆசை? மல்லிகை கடை வைக்கணும்னாலுமே ஓகே தான். உடனே சுகன்யா இருந்துட்டு, மாமா, மல்லிகை கடையிலலாம் பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக அந்த தொழில் வச்சா நல்லா நடத்துவாங்க இவங்க அப்படின்னு சொல்லவும், அப்போது அந்த பாண்டியன் பரதேசி கடையை முன்னாடியே பெரிய ஸ்டோரை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம், சூப்பர் மார்க்கெட்டே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம பழனி இருந்துட்டு, ஐயோ அண்ணே, அங்கெல்லாம் எதுவும் வேண்டாண்ணே, மளிகை கடையை கூட வச்சு கொடுங்க, ஆனால் அவங்க கடைக்கு முன்னாடி வேண்டாம், அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லவும், ஏண்டா அந்த பாண்டியன் பரதேசி உன்னோட அதிகமாக சேல் பண்ணிடுவான்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம் இல்லைடா, பெரிய கடையை வச்சுட்டா நம்ம கடைக்கு தானே எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சொல்லவும், ஐயோ அண்ணே, வேண்டவே வேண்டாண்ணே, நீங்கள் எனக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க, அதுவும் நான் சொல்கிற இடத்துல வச்சு கொடுங்க போதும். யாரையோட பொழப்பையும் கெடுத்து யாரோட தொழிலையும் கெடுத்து நம்ம முன்னேறணும்னு சொல்லிட்டு நான் என்றைக்குமே நினச்சது கிடையாது. நான் சொல்கிற இடத்துல மட்டும் மெயினில் எங்கேயாவது கடை வச்சு கொடுங்க, அதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாங்க. உடனே நம்ம அப்பத்தான் இருந்துட்டு, டே சக்தி, எதுக்காகடா தேவையில்லாமல் வம்பு? அதுக்கப்புறம் பழனிக்கும் பாண்டியன் மாப்பிள்ளைக்கும் ஏதாவது அதுக்கப்புறம் கோவம்
இல்லை பகை வந்துரும்டா, எதிர்க்கல இன்னத்துக்கு கடை வச்சுக்கிட்டு எம்புட்டு இடம் இருக்குது, எங்கேயாவது ஒரு கடையை வச்சு கொடுடா, பழனி பொழைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்பத்தா, டே பழனி, இப்போயாவது திருந்தி வந்தே, இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே நம்ம வடிவு இருந்துட்டு, சுகன்யா வாமா சாப்பிடுவேன், பழனி தம்பி நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறுறாங்க. வயிறார சாப்பிட்றாங்க. நம்ம பழனிக்கு என்ன தான் வீட்டை விட்டு கிளம்பி ரோஷத்தில் வந்துட்டாலுமே இங்கே கோமதியோட நினப்பும் பாண்டியனோட நினப்பும் தான் இருக்குது. இன்னொரு சைடு இங்கே நம்ம கோமதி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. பாண்டியனுமே ரொம்பவே நொறுங்கி போய் உட்காந்துடுறாங்க. கோமதி இருந்துட்டு, பழனி சின்ன வயசுலேருந்தே என் கூடவே இருந்தான், இப்போது என்னை விட்டுட்டு போயிட்டானுங்க, அவன் கிஃப்ட் வாங்குறதுக்காக பணம் கேட்டானுமே, நீங்கள் கொடுத்துருக்கலாம் இல்லைங்க, அவனும் இவ்வளோ பெரிய ஆம்பளை ஆயிட்டான், கல்யாணமும் ஆயிடுச்சு, அவன் கையில் ₹1 ₹2 இருக்க வேணாமாங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க, உங்களால் தான் என் தம்பி என்னை பிரிஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. பாண்டியனுமே ரொம்பவே நொறுங்கி போயிருக்காங்க. எல்லாருக்கும் நல்லது தான் நினச்சோம். கோமதி, பழனிக்கு மட்டும் நான் எதுவும் சேர்த்து வைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், அவனுக்குமே தனியாக பேங்க்கில் பணம் போட்டுக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கு என்னை புரிஞ்சிக்காமல் இங்கே பாருங்கள், அவன் கையில் ₹1 ₹2 இருக்கணும்ல, அவன் தனியாக இருக்கிறப்ப எதுவும் தெரியல, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, வந்தவ கேட்காமலா இருப்பா, என்னங்க நீங்கள், எல்லாமே போயிடுச்சு, ஆளுக்கு ஒரு திசையாக போயிட்டாங்க, என் குடும்பமே உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் வந்து பழனி விஷயத்தில் பண்ணினது தப்பா கரெக்டா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.